ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நான் என்னோட வெயிட் லாஸ்க்காக டெய்லி எடுத்துகிட்டு இருக்க டயட் ரொட்டீன் தான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஒரு நாள் வந்து என்னோட டயட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். நான் நிறைய வீடியோவில் வந்து ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கேன். நான் வந்து வெயிட் லாஸில் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாளாக வந்து ஒரு 10 டேஸாக வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன்னு. அதில் ஒரு நாள் வந்து நான் எடுத்துக்கிட்ட டயட்டை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். நைட் டின்னருக்கு சப்பாத்தியும் பச்சை பட்டாணி குருமா தான். பச்சை பட்டாணி குருமா வைக்கிறதுக்கு ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி கடுகுளுந்தம் பருப்பு, சோம்பு, கருவேப்பிலை போட்டு தாளித்ததும் பெரிய வெங்காயத்தை பொடிசாக சாப் பண்ணியிருக்கிறேன். அதையும் போட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு தக்காளியை வந்து போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா பச்சை பட்டாணி, மிளகாய் தூள், கரம் மசால் தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா அந்த தண்ணி ஊற்றாமல் அது எண்ணெயிலே வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் அதோடு சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி வச்சிட்டோம்னா ஒரு 4 சவுண்டே போதும். பச்சை பட்டாணி வேகமாகவே வெந்துடும். இதே ஸ்டைலில் நம்ம பட்டர் பீன்ஸு, சோயா பீன்ஸு போட்டு வைக்கலாம். சப்பாத்திக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒவ்வொரு டிஷ்ஷுக்குமே நான் வந்து ஆயிலுமே கொஞ்சம் பார்த்து தான் கம்மி பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 1 பாட் ரெசிபி கூட கொஞ்சமாக தான் ஆயில் ஊற்றி ரைஸ் செய்கிறேன். இப்போ இந்த குருமா வந்து மூடி வச்சாச்சு. இது வந்து விசில் வரதுக்குள்ளே காலையிலேருந்து நான் எடுத்துக்கிட்ட ஃபுட்டை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிடுறேன். காலையில் எழுந்தது ஏதாவது ஹெல்த்தி ட்ரிங்க் எடுப்பேன். இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்டது சீரகம், சோம்பு, வெந்தயம், மல்லி விதை நைட்டே ஊற வச்சுருந்தேன். அதை காலையில் நல்லா கொதிக்க வச்சு அதை வாமாக வந்து எடுத்துக்கிறேன். காலையில் டிஃபனாக 3 இட்லியும் தேங்காய் சட்னி தாளிக்காதது, அதோட மல்லி சட்னியும் தக்காளி சட்னியும் வச்சு சாப்பிட்டேன். 3 இட்லி தான். மதியத்துக்கு பருப்பு நல்லா பாசிப்பருப்பை கடைஞ்சி வச்சுருக்கிறேன். இது வந்து முருங்கைப்பூவையும் முட்டையும் போட்டு பொரியல் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் காய் அதிகமாகவே எடுத்துக்குவேன். எனக்கு தனியாக வந்து சாமை அரிசி தான் வந்து வடித்து வச்சுருக்கிறேன். வீட்டில் மற்றவங்களுக்கெல்லாம் நான் ஒயிட் ரைஸ் தான் செஞ்சு வச்சுருவேன். இப்போ காலையில், நைட்டு, மதியம் ஏதாவது ஒரு நேரம் தான் இந்த மாதிரி அரிசி, இட்லி, தோசை சாப்பாடுனா ஏதாவது ஒரு நேரம் கார்போஹைட்ரேட் சேர்க்குற மாதிரி பார்த்துக்குவேன். கொஞ்சமாக ரசமும் ஒரு 11 மணிக்கு சாப்பிட்றதுக்கு பாசிப்பயிறு வேக வச்சுருக்கிறேன். காலையில் முளைக்கட்டின பாசிப்பயிறு இல்லாததுனால. சாயந்தரம் கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் அளவு டீ எடுத்துக்கிறேன். என்னால் வந்து டீயை வந்து இன்னுமே ஸ்கிப் பண்ண முடியலை. அதனால் காலையிலையும் சாயந்தரமும் கொஞ்சமாக டீயை எடுத்துக்குவேன். ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொஞ்சமாக ஆசைக்கு சோன் பப்படியும் வேக வச்ச வேர்க்கடலையும் இருந்துச்சு, அதையும் சாப்பிட்டுக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பச்சை பட்டாணி குருமாவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சப்பாத்தி போட்டு சாப்பிட்டுக்க வேண்டியதான். நைட் டின்னருக்கு 2 சப்பாத்தியும் நிறைய பயரும் வச்சு சாப்பிடுவேன். அதுவும் 7:30க்குள்ளேயே வந்து அதிகமாக சாப்பிடுவேன். எப்போயாவது ஒரு நேரம் கூடிச்சுன்னா 8 o'clock வந்து சாப்பிட்டு முடிச்சிடுவேன். நைட்டு வந்து இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா வார்ம் வாட்டரை எடுத்துக்குவேன். அதுக்கப்புறம் ஒரு 1 hour கழிச்சு தான் வந்து தூங்கவே போவேன். அப்புறம் இதோட ஒரு நாளைக்கு 3 லிட்டர் அளவு தண்ணியை எடுத்துக்குவேன். நான் வெயிட் லாஸில் டயட்டுங்கிறது வந்து அது சாப்பிட மாட்டேன், இது சாப்பிட மாட்டேன்லாம் இல்லை, எல்லாத்தையுமே சாப்பிடுவேன். ஆசைக்கு ஏதாவது ஒரு நேரம் ஏதாவது ஆசைப்பட்டேன்னா ஆயில் ஃபுட்டு அப்படிங்கிறத நினைக்காம ஏதாவது ஒரு நேரம் கொஞ்சமாக அதை எடுத்துக்குவேன். மார்னிங் ஒரு 1/2 மணி நேரம் எக்ஸசைஸ், ஈவினிங் ஒரு 1/2 மணி நேரம் இல்லை அப்படின்னா 3/4 மணி நேரம் வாக்கிங் கண்டிப்பாக எடுத்துக்குவேன். இது வாரத்துக்கு ஒரு நாள் வந்து சீட் டேவாகவும் இருக்கும். அதாவது எக்ஸசைஸ் அப்படி இல்லைனா வாக்கிங், 2ல் ஏதாவது ஒன்றை வந்து வாரத்துக்கு ஒரு நாள் ஸ்கிப் பண்ணிடுவேன். ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறதுனால எனக்கு பிடிச்சமான விஷயங்களையும் வந்து நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறதுனால எனக்கு இப்போ இந்த வெயிட் லாஸ் டயட் அப்படிங்கிறது பெரிய விஷயமாவே தெரியல. நம்ம ஒரு விஷயத்தை வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணோம்னா ஏதோ ஒன்றை வந்து நம்ம விடுறோம் அப்படிங்கிறதே அந்த உணர்வே வந்து நம்மளுக்கு வந்து நிறைய வந்து சாப்பிட்ணும், டயர்ட் ஆயிடுது உடம்பு அப்படிங்கிற மாதிரி தாட்டெல்லாம் வந்து நினைக்க தோணும். ஸோ பிடிச்சதெல்லாம் சாப்பிட்டு ஹெல்த்தியாகவே வந்து வெயிட் லாஸை வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் இப்போ நான் வந்து ரெகுலராக வந்து இப்போ ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். 2023 ஸ்டார்ட் பண்ணுறப்ப எப்படி வந்து என்னோடய சோம்பேறித்தனத்தெல்லாம் விட்டுட்டு சில விஷயங்களை வந்து நான் சேஞ்ச் பண்ணணும், அந்த மாதிரி 2024 என்னை கொஞ்சம் ஃபிட்டாக வச்சுக்கணும் அப்படிங்கிற வந்து டிசிஷன் எடுத்திருக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் எதையும் வந்து தியாகம் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிற தாட்லாம் இல்லை. நம்மளுக்கு பிடிச்சதை சாப்பிட்டு அதை கம்மியாக சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு வழியில் தான் நான் இப்போ போயிட்டுருக்கிறேன். ஸோ இந்த வேலை கண்டிப்பாக நான் அச்சீவ் பண்ணுவேன் அப்படிங்கிற தாட் வந்து எனக்கு இருக்குது. ஸோ நம்பிக்கையே பாதி வந்து நம்ம வந்து ஜெயிச்ச மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னோடய டயட் ரொட்டீனை இப்படி தான் எனக்கு பிடிச்ச மாதிரி சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.